Hey friends, hi, hello, வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனாலிஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா. ஸோ அந்த எக்ஸாமில் வந்துட்டு நமக்கு அந்த மாடல் ஆஃப் எக்ஸாம் என்ன, எப்படி அது ஒர்க் ஆகுது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். அதில் ஆஃப்டர்நூன் 1 ஹவருக்கு வந்து நமக்கு இன்ஜினியரிங் ஆப்டிடியூட்னு ஒரு சிங்கிள் பேப்பர் இருக்குது. ஸோ சம்வேர் அரௌண்ட் 50 கொஸ்டின்ஸு 60 மினிட்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பர் கொஸ்டினுக்கு 1 மினிட் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம்ல. ஸோ அந்த சிலபஸை மட்டும் ப்ரீஃப் பண்ண சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் பேச போகிறோம். ஆக்சுவலி இதுதான் அந்த சிலபஸை. இந்த சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ண சொல்லியும் கேட்டிருந்தீங்க. பட் ஆக்சுவலி வந்து இப்போது கவர் பண்ணப்படும் கண்டிப்பாக. பட் இந்த 1 மந்த் பீரியடில் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா. பிகாஸ் எஸ் இதில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஹேஸ் அ பிக் டாபிக் பிஹைண்ட் இட். ஸோ அவ்வளோ பெரிய டாப்பிக்கை எடுத்துகிட்டு வந்து கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஐடியா எனக்கு நிச்சயமாக இல்லை. பட் வாட் இஸ் இன் இட், லைக் எப்படி படிக்கலாம், ஆகல்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் டெஃபினட்டாக சொல்லியிருக்கேன். இதுக்குன்னு சொல்யூஷன் புக்ஸ் இருக்குது, டெஃபினெட்லி இருக்குது. பட் அந்த புக்ஸை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். பண்ணுற அளவுக்கு இந்த எக்ஸாமுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. த ரீசன் இஸ் தட் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் இஸ் சம்வேர் அரௌண்ட் ஜஸ்ட் 50 மார்க்ஸ். ஸோ வெறும் 50 மார்க்குக்கு இட் இஸ் நாட் லைக் ஜஸ்ட் 50 மார்க்ஸ், அந்த இது ப்ராப்ளம் இல்லை. பட் 50 into 1 மார்க் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 50 கொஸ்டின்ஸ் into 1 மார்க் ஈச். ஸோ இந்த ஆச்சுனாக மினிமம் நம்ம வந்து 25 எடுக்கணும். ஸோ இந்த 25 நம்ம டார்கெட் பண்ணலாமே தவிர இந்த 50க்காகவே நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா ஃபார் த அதர் சப்ஜெக்ட்ஸ் வி ஹாவ் நியர்லி 350 மார்க்ஸ். ஸோ மார்னிங் நம்ம எழுதுறது எல்லாமே சேர்த்து, ஆஃப்டர்நூன் எழுதுறது எல்லாமே சேர்த்து நியர்லி 350 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் வைஸாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு குட்டி ஐடியா. ஸோ அதனால் இந்த 25 எப்படி நீங்கள் கன்ஃபார்மாக எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் ஆஃப்டர் தட் பேஸ்ட் ஆன் யோர் எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக இதை 50 ஆக்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்லைனா யூபிஎஸ்சிக்கோ ஆகல்ஸ் பேங்க் ஆர் எஸ்எஸ்சி ஆர் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆனாலும் இந்த போர்ஷன் உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப கஷ்டமாக இருக்காது. எஸ், தேர் ஆர் ஃபியூ ஏரியாஸ் விச் இஸ் பர்டிகுலர்லி ரிலேட்டட் to engineering aptitude, but for the rest it will be definitely easy. ஸோ நம்ம வந்து பயப்படுற அளவுக்குலாம் டெஃபினட்டாக இருக்காது. ரொம்ப டச் இல்லை அப்படின்னா மட்டும் படிச்சுக்கோங்க. டச் இருக்கிறவங்க நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிடாமினண்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்களோ அந்த எக்ஸாமுடைய சிலபஸை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வித் தேட் நோட் இப்போ 3 யூனிட் இருக்குல்ல, நான் வந்து 2nd யூனிட் அண்ட் 3rd யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ த ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகே, ஸோ 2nd யூனிட்டை நீங்கள் பார்க்கும்போது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இதுக்கு வந்து நீங்கள் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆப்வியஸ்லி எல்லாருமே இன்ஜினியர்ஸ் தான். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய லெவலில் வந்துட்டு டஃப்னஸ் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதாச்சும் நிறைய இங்கே வந்து டேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஏதாச்சும் கிராஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்துட்டு ஒரு சார்ட் இருக்கும், அதில் வந்துட்டு இந்த பை டயக்ராம், பாகு, காலம் டயக்ராம்ஸ் இதெல்லாம் இருக்கும், இல்லைனா இந்த வென் டயக்ராம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை பார்த்து நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணணும். பார்த்த உடனே அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் இன்டர்பிரேட் பண்ண போகிறீங்க. ஓகே, மிஞ்சி போனால் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் பார்த்து வச்சுக்கோங்க, பர்சன்டேஜஸை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்சனோட சேலரி வந்துட்டு 40,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சன் வந்து அவங்களோட 50% ஆஃப் சேலரியை வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, பாக்கி 20% சேவ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மிஸ்சலேனியஸுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த சினாரியோ நீங்கள் வந்துட்டு 70% ஆட் பண்ணி மிச்சம் என்னது 30%. ஸோ இந்த 40,000ஓட 30% என்ன, இவ்வளோதான் இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோதான் கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் இவ்வளோதான் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே போனால் பர்சன்டேஜஸ் கேட்பாங்களே தவிர மற்றபடி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நார்மல் கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்களே, இஃப் பாக்ஸ் ரெப்ரசன்ட் டீச்சர்ஸ், ரவுண்ட் ரெப்ரசன்ட் கிராஜுவேட்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட்ஸ் லேடிஸ், தென் ஹவு மெனி விமென் ஆர் எஜுகேட்டட் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா ஸோ அது எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத செக் பண்ணி எழுதுறது. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் தான் பாசிபிலிட்டிஸ். ஓகே, இதெல்லாம் நான் சொல்கிறதே எக்ஸ்ட்ரீம் கேஸ் தான், இதை விட சிம்பிளாக தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் நம்ம 2nd பேப்பர் இங்கிலீஷில் ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணியிருப்போம்ல, அது போதுமானது இந்த டாப்பிக்கு. ஓகேயா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாஜிக்கல் ரீசனிங் வந்துடும். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கிளாக்ஸு, கேலண்டர்ஸ் இருக்குது. கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ் உங்களுக்கு இந்த அகர்வால் புக்குன்னு ஒன்று இருக்குது தெரியுமா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதில் பேக் சைடில் வந்துருக்கும். லாஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸில் இந்த கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ் இருக்கும். இது
ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். ஸோ லீப் இயர் எல்லா வருஷமுமே வந்துட்டு 365 டேஸு. ஸோ வந்துட்டு நமக்கு சம்வேர் அரௌண்ட் 52 வீக்ஸு ப்ளஸ் 1 டே வரும். ஸோ இந்த 1 டேயோட ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும், இல்லைனா இந்த 1 டே என்னைக்கெல்லாம் வரலாம், இல்லை லீப் இயர் அப்படின்னா அது எப்பப்பெல்லாம் வரலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ கிளாக் அப்படின்னா இந்த 2 இது இருக்குல்ல, ஷார்ட் ஹேண்ட் அண்ட் லாங் ஹேண்ட் இருக்குல்ல, ஸோ அது என்ன ஆங்கிள் மேக் பண்ணும், எத்தனை வாட்டி சுற்றி வரும். ஸோ இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸில் சில ஐடியாலஜிஸ் இருக்கும், அது அந்த புக்கில் இருக்கும், அதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க போதும். அடுத்தது பைனரி லாஜிக். பைனரி லாஜிக் உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது பைனரி நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்கலாம், 10 110. ஸோ எல்லாமே இசி ட்ரிபிள் அண்ட் சிஎஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா இருக்கும்ல. அது பேஸ் பண்ண விஷயங்கள், நாட் எக்ஸாக்ட்லி தட், பட் அது பேஸ் பண்ண விஷயங்கள். அடுத்தது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து லைக் அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் வேணும், பட் நீங்கள் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 பேர் வந்து ரவுண்டாக உட்காந்துருக்காங்க, ஏக்கு ஆப்போசிட்டில் டி உட்காந்துருக்காங்க, பிக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு இ உட்காகல. ஸோ வந்து இப்போ இப்படி ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இல்லை யார் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஆக்ஷனாக நீங்கள் வந்து ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி எழுதணும். ஓகே, இதை நீங்கள் எங்கே போய் படிப்பீங்கன்னா எங்கேயும் படிக்கிறதுக்குன்னு சோர்ஸ் இருக்குது, பட் அவ்வளோ நீங்கள் எஃபர்ட் போட தேவையில்ல. சம்வே லைட்டாக அந்த லாஜிக்கை மட்டும் ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் சீக்வன்ஸ். ஆப்வியஸ்லி நம்ம பல வருஷங்களாக பார்த்துட்டுக்கோங்கள, அதுலேயே வந்துட்டு நம்பர் சீக்வன்ஸ், ஆல்ஃபாபெட்டிக்கல் சீக்வன்ஸ் அண்ட் டயக்ராமேட்டிக் சீக்வன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் சீக்வன்ஸ் அப்படின்னா இப்போ 2 3 5 7 அப்படின்னா அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு 11 ஏன்னா ப்ரைம் நம்பர் சீரிஸ். ஸோ இதெல்லாம் நம்பரில் வந்துடும். ஆல்ஃபாபெட்டிக்கல் அப்படின்னா ஏ இருக்கும், அடுத்தது சி இருக்கும், அப்போ எஃப் இருக்கும், அடுத்த நம்பர் என்ன. ஸோ ஏக்கு பி விட்டுட்டு சி, அப்போ டிஇ விட்டுட்டு எஃப், அப்போ ஜிஹெச்ஐ விட்டுட்டு ஜே. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும்ல, இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. டயக்ராமேட்டிக் சீக்வன்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டப்பா போட்டு இது இப்படி இருக்கும், அடுத்த டப்பாவில் வந்துட்டு இது இப்படி இருக்கும், அடுத்த டப்பாவில் இது இப்படி இருக்கும், ஸோ 4வது டப்பாவில் எப்படி இருக்கும், அது இப்படி இருக்கும். தட் இஸ் அது கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிட்டே வருது. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தானே, இது உங்களுக்கு தெரியும்ல, அவ்வளோதான். அடுத்தது அசம்ஷன்ஸ், ப்ரிமைஸ், கன்க்ளூஷன், லீனியர் அண்ட் மேட்ரிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட், இது எல்லாமே சேம். ஸோ நீங்கள் எப்படி இந்த லாஜிக்கலாக இதை வந்து அப்ரோச் பண்ணுவீங்க. ஸோ மேட்ரிக்ஸஸில் எந்த மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த பேசிஸ்லேயே தான் இது போயிட்டு இருக்க போகுது. அடுத்தது பசில்ஸ். ஆப்வியஸ்லி பசில்ஸ்லேருந்து கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ அதில் கிளாசிஃபிகேஷன், கம்பேரிசன், சீக்வென்ஷியல், செலெக்ஷன், ஃபேமிலி, ஜம்பிள்டு பசில், எல்லா பசில்ஸும் அதோட பசில்ஸோட வெரைட்டிஸ் இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது டைஸ். டைஸ் நார்மல் கொஷின்ஸ் தான். ஸோ இப்போ இந்த சைடில் 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடில் அதே மாதிரி 2 இருக்குது, இங்கே ஏதோ 2 இருக்கலாம். இப்போ 5க்கு பேக் சைடில் என்ன இருக்கும், அந்த மாதிரி ஏதோ கேள்வி கேட்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு லாஜிக்கல் பேஸ் பண்ண விஷயங்கள். அடுத்தது விஷுவல் ரீசனிங். இப்போ இதெல்லாம் பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சிடணும் அப்படின்னா இந்த டாப்பிக்கை மட்டும் யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள். ஜென்ரலி வந்து உங்களுக்கு நிறைய சஜஷன் பேஸ்ட் வீடியோஸ் வரும். அதில் கொஞ்சம் இது மேக்ஸிமம் ஹிந்தியில் இருக்கும், இங்கிலீஷ்லும் சில இது இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் கண்ணால் பாருங்க போதும். நீங்கள் ரொம்ப டஃப்னு ஃபீல் பண்ணுற டாப்பிக்கு மட்டும் பாருங்க தவிர மற்ற எல்லா டாபிக்ஸ்க்கும் பார்க்காதீங்க. பிகாஸ் இதை தனியாக இண்டிவிஜுவலாக படித்து முடிக்கிறதுக்கு வில் டேக் அபவுட் 1 or 2 months. ஸோ இந்த ஆச்சுனாக நீங்கள் 1 or 2 months ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைமை நீங்கள் எக்ஸ்ட்ராடனரி எஃபர்ட் போட்டு புஷ் பண்ணி இந்த எக்ஸாமுக்காக ரெடியானாலும் we have other stuffs to do. ஸோ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட மற்றதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது பெட்டர். ஸோ அதனால யூ ஜஸ்ட் டூ தட். சும்மா உங்களுக்கு ஐடியாவே இல்லை எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியலனா மட்டும் இதை பாருங்க. ஓகே, ஸோ ஆல்ஃபபெட்டிக்கலில் மிஸ்சலேனியஸ், கோடிங் டிகோடிங்லாம் உங்களுக்குலாம் விஷயமே கிடையாது, கம்பல்சரியாக பண்ணிடுவீங்க. இப்போ ஏபிசிடி இஸ் decoded at XYZ A ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் ரிமைனிங் அந்த மாதிரி. பிளட் ரிலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இவரோட அப்பாவோட பையனோட தாத்தாவோட பேத்தியோட ஏதோ கணக்கு போயிட்டு இருக்கோம்ல அது. நெக்ஸ்ட் டேரக்ஷன் டிஸ்டன்ஸ். ஸோ பர்சன் கிளம்பினா நார்த்துக்கு போனால், ரைட்டில் திரும்பினா, நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டில் வந்தான். ஸோ இப்போ அவன் வந்து ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கான் அது எல்லாமே. அடுத்தது வந்துட்டு இன் ஆர்டர் ஆஃப் ரேங்கிங். ஸோ ரேங்கிங் ஆர்டர்ஸை வச்சு டெஃபினட்டாக கேள்விகள் இருக்கும். டேட்டா சஃபிஷியன்சி வச்சு. அடுத்தது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் அண்ட் சிலோஜிசம். இது எல்லாமே காமனான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு லாஜிக் டெஃபினெட்லி ஹையாக தான் இருக்குது. ஸோ டோன்ட் வரி, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போயிட்டு மாஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம நியூமரிக்கல் எபிலிட்டிக்கு வந்துருக்கோம். ஸோ அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நியூமரிக்கல் கம்ப்யூட்டேஷன், அதுக்கப்புறம் எஸ்டிமேஷன். ஸோ இதெல்லாம் நார்மலாக நீங்கள் கால்குலேட் பண்ணுற சிம்பிள் பேசிக் நியூமரிக்ஸிலேருந்து தான் இருக்கும். அண்ட் நியூமரிக்கல் ரீசனிங் வச்சு கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்பர் சிஸ்டம்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். ஸோ இன்டீஜர் நம்பர் சீக்வன்சஸ் என்ன, ரேஷனல் நம்பர்
சீக்வன்சஸ் என்ன, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிருக்கும். வாட் ஆர் இன்டீஜர் நம்பர்ஸ், வாட் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ், irrational நம்பர்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸே நமக்கு மறந்து போயிருக்கும். அதை மட்டும் ஜஸ்ட் லைக் தட் ப்ளஷ் அப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆகஸ் அகர்வால் அந்த புக்கு இருக்குல்ல, ஸோ அந்த புக்கு தாராளமாக போதுமானது. அடுத்தது அரித்மெட்டிக் சீக்வன்சஸ், ஜியோமெட்ரிக் சீக்வன்சஸ், இது டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அரித்மெட்டிக் சீக்வன்சஸ்னால் என்ன, 2 4 6 8 10 இந்த மாதிரி போகுது. ஜியோமெட்ரிக் சீக்வன்சஸ்னால் 2 4 8 அதுக்கப்புறம் 16 இந்த பெர்ஸ்பெக்டிவில் போகுது. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள அந்த பேஸ் பண்ண கேள்விகள். ஸோ இதில் லாஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னவா இருக்கும், இதுக்கெல்லாம் குட்டி குட்டி ஃபார்முலாஸ் இருக்கும். இல்லை சின்ன வயசுலேயே நீங்கள் படிச்சது தான், வேணும்னா ப்ளஷ் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் லாஜிக்கலாக போட்டுடலாம். ஸோ வந்து இட் வில் டேக் டைம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது சீக்வன்சஸ் வச்சு ஸ்கொயர் நம்பர்ஸ், ஆப்வியஸ்லி ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்ட் கியூப் நம்பர்ஸ் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமே இருக்காது. மேபி 30 ஸ்கொயர் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, இட் இஸ் வெரி குட். அண்ட் கியூப் நம்பர்ஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் 15 to 20 கியூப் நம்பர்ஸ் மனப்பாடம் பண்ணிடுங்க. அடுத்தது ஃபிபோனாசி சீரிஸ். ஃபிபோனாசி சீரிஸ் உங்களுக்கு தெரியும்ல, 1 2 2 + 1 அதுக்கப்புறம் 3 3 + 2 5 இந்த மாடலில் போகும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது பாலினாமியல்ஸ், அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, இது எல்லாமே வந்துட்டு பேசிக்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கூல்லேருந்தே படிச்சிருப்பீங்க, 10th 12th டெஃபினட்டாக படிச்சிருப்பீங்க. அடுத்தது யூக்ளியர் ஜியோமெட்ரி, அதுக்கப்புறம் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், குவாட்ரிலேட்டரல்ஸ், சர்க்கிள்ஸ், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, ஏரியாஸ் ஆஃப் பேரலோகிராம் அண்ட் ட்ரையாங்கிள். ஸோ இது எல்லாமே உங்களோட 12th ஸ்டாண்டர்டில் அந்த அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி போர்ஷனில் ஆகும். ஸோ அதை உட்காந்து நீங்கள் இப்போ எடுத்து படிக்கணும்னா ஆப்வியஸ்லி தேவையில்ல. பட் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஏரியா ஃபார்முலாஸ் இது எல்லாமே இந்த அகைன் அந்த அகர்வால் புக்லேயே ஃபார்முலாவோட கம்பைலேஷன் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னு பயந்துடாதீங்க, கம்பைலேஷன் பார்த்தா கண்டிப்பாக நமக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் ஆகும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, வால்யூம்னா என்ன, அந்த ஐடியா இருக்கும்ல. ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. வேணும்னா நான் ஃபார்முலாஸ் மட்டும் தரேன், பிகாஸ் இப்போ நெக்ஸ்ட் 1 monthல இதெல்லாம் கவர் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக நமக்கு டைம் கிடையாது. இது கவர் பண்ணுற டைம்லாம் நம்ம வந்து மற்ற 350 மார்க்குக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் பெட்டரான ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ தட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன், காம்பினேஷன், மென்சுரேஷன், அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், மீன் மீடியன் மோடு, வேரியன்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ரிவிஷன். அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாருமே மற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அண்ட் அதர் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு லைட்டாக பார்த்தாலே கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வாட் இஸ் இட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி நம்மளோட ஃபேவரட் டாபிக் டைம் அண்ட் ஒர்க், ஆவரேஜ் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் லீனியர் ஈக்குவேஷன்ஸை பற்றி, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், வெக்டார்ஸ், ஹெச்ஏஎஃப் அண்ட் எல்சிஎம், இது எல்லாமே நம்ம காலங்காலமாக படித்த அதே டாபிக் தான், அதே ஆப்டிடியூட் தான். நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்காக டெஃபினட்டாக படிச்சிருப்பீங்க. சரி பிளேஸ்மெண்ட் போகல அப்படின்னாலும் கேட் எக்ஸாம்ஸ்க்காக ரெடியாக இருப்பீங்க, இல்லை கேட்டுக்காக வச்சு ரெடியாக இருப்பீங்க. அதே டாபிக் அப்படியே படிச்சுக்கோங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் புக்கு தான் இருக்குது, அந்த புக்கை மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றபடி எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஸோ இது நான் இப்போ கொடுத்தது வந்துட்டு ஜஸ்ட் ஓவர்வியூ தான். இப்போ என்னென்ன இருக்குது, எப்படி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த எக்ஸாமுக்கு இது போதுமா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாது, பிகாஸ் இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் பேப்பர்ஸுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுல்ல. ஸோ அதனால் எப்படி கேட்காங்க, என்ன ஸ்டாண்டர்டில் கேட்காங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் கன்ஃபார்மாக ஒன்று தெரியும், நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு போனாலே 40-45+ மார்க்ஸ் டெஃபினட்டாக எடுக்கலாம். அந்த 5 மார்க்ஸ் எல்லா எக்ஸாம்லேயும் நமக்கு கொஞ்சம் தப்பாக ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அந்த 5 மார்க்ஸ் போகுமே தவிர மற்றபடி நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன்லாம் ஆகாதீங்க. ஜஸ்ட் தட் நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசியை அதிகப்படுத்தணும். அதை லாஸ்ட் 1 monthல எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபார்முலாஸை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அது போதுமானது. ஓகே, ஸோ புக்குன்னு கேட்டிங்கன்னா எஸ் நமக்கு வந்துட்டு இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் புக்கு இருக்குது, லாஜிக்கல் ரீசனிங் புக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு சில இதை மட்டும் பார்த்துக்கோங்க, அதுவே போதுமானது. ஓகே, ஃபார் ஆப்ஸ் நீங்கள் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா லாஜிக்கல் பாக்கெட் ஆப்டிடியூட் ஏதோ ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதே மாதிரி நியூமரிக்கல் பாக்கெட் ஆப்டிடியூட்னு ஒரு ஆப் இருக்கும். இது ரெண்டும் எனக்கு லைக் நான் ரொம்ப பர்சனலாக யூஸ் பண்ணுறது இல்லை, டைம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட்டு வாட் இஸ் இட் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதை தவிர டைமிங்லாம் வச்சு ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரியான ஆப்ஸும் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சில ஆப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஆல் தி வெரி best. If you have any doubts, please do say me in the comments below. And for instant updates, Telegram channel link in the description. Please do join over there. Thank you.